சங்குப்பூ இது ரொம்ப ரொம்ப அழகான பூ. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு. அந்த அளவு இதில மருத்துவ குணமும் இருக்கு. இது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில வந்து டீ போட்டு குடிக்கிறாங்க. அது ரொம்ப நல்லது. இப்போ இந்த சங்குப்பூ வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது. இது வந்து ரொம்ப வேகமா வளர்ற ஒரு கொடி. அதே மாரி ஒரு கொடியில இருந்தே பிரான்ச்சஸ் நெறைய வரும். நெறைய பூ பூக்கும். டெய்லி நீங்க இந்த கொடியில அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து 5 பூ பாத்துரலாம். சின்னதா இருந்துச்சுன்னா. பெருசா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 10லேருந்து 15 பூவ பாத்துரலாம். இதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது இந்த பூ இருக்கு இல்லைங்களா? இது வந்து காஞ்சதுக்கப்புறம் இந்த மாரி பீன்ஸா மாறிரும். கொஞ்ச நாள்ல இந்த பீன்ஸ் வந்து எல்லோ கலர்ல காஞ்சு, அதுல இருக்கிற சீட நம்ம மண்ணுல போட்டோம்னா, இந்த மாரி கொடி வந்து வளர ஆரம்பிச்சுரும். அது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பிளான்ட்ஸ் லவர்ஸ் எல்லாருக்கும் அந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த செடியில இருக்கிறது பாருங்க, குட்டி பீனா இருக்கு. இதே மாரி தான் எல்லா பீனும் குட்டியா இருந்து, என் கையில இருக்கிற மாரி பெருசாயிடுச்சு. பெருசானதும் நம்ம இந்த மாரி கட் பண்ணிட்டு, ஒரு உலர்ந்த இடத்துல, தண்ணி படாத இடத்துல நம்ம இத வச்சுட்டோம், இன்டைரக்ட் சன்லைட்ல அப்டின்னா, எல்லோ கலர்ல அப்டியே காஞ்சு போயிடும். காஞ்சு போனதுக்கப்புறமா சீட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இப்ப வந்து பீன்ஸ் வந்து பச்சை கலர்ல இருக்கும். ஆனா மஞ்ச கலர்ல ஆயி காஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆயிடும். நல்லா கல்லு மாரி ஆயிடும். அதுக்கப்புறமா அந்த சீட நீங்க புதைச்சு வச்சீங்க அப்டின்னா, ஒரு புது சங்குப்பூ செடியே வந்து வளர ஆரம்பிக்கும். ஒரு ஒரு பீன்லயும் 7லேருந்து 8 சீட்ஸ் இருக்கும்.